ஓட்ட கத்துக்கிட்டீங்க, லைசன்ஸும் வாங்கிட்டீங்க. அத்தைக்கு பெருமை தாங்கல. எல்லா பெருமையும் உங்களுக்கு தாங்க. இந்த வண்டி ஓட்ட கத்துக்குவேன்னு கூட எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இந்த லைசன்ஸ் சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? இந்த படிக்கிறது, கேள்விக்கு பதில் சொல்றது, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. அதான் கடைசியில எல்லாத்துக்கும் சரியான பதில் சொல்லி லைசன்ஸும் வாங்கிட்டீங்க. அப்புறம் என்ன? என்ன சொல்றதுனே தெரியலங்க. ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கு. அப்படியா? முதல்ல நீங்க உங்களை நம்பணும். படிக்க எழுதெல்லாம் வரவே வராதுன்னு சொல்லி நீங்களாவே ஏன் நினைச்சுக்கிறீங்க? படிக்க முடிஞ்சிருந்தா உங்களை மாதிரி நானும் படிச்சிருந்திருக்க மாட்டேனா? அதெல்லாம் வராதுங்க. ஏங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. படிப்பு வரல நிறுத்துனீங்களா இல்ல படிக்க முடியாத சூழ்நிலையால நிறுத்துனீங்களா? அது இப்பதானே சொன்னீங்க படிக்க முடிஞ்சிருந்தா படிச்சிருக்க மாட்டேனான்னு. அதுதான் உண்மை. உங்களுக்கு படிப்பெல்லாம் வரும், ஆனா சூழ்நிலை உங்களால படிக்க முடியல. இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க எல்லாம் நான் என்னமோ நிறைய படிச்சுட்டேன், பெரிய புத்திசாலி அப்படின்லாம் சொல்றீங்க. நிஜமா சொல்லணும்னா நீங்க என்னை விட ரொம்ப புத்திசாலி. ஒவ்வொரு பிரச்சனையா வரும்போது நீங்க எவ்வளவு நீட்டா அழகா ஹேண்டில் பண்றீங்கன்னு நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய தடவை நான் முட்டாள்தனமாவும் நடந்திருக்கேன். அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஏங்க அந்த மாதிரி தடுமாற்றம் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே தான் வரும். அதையே நினைச்சிட்டு இருக்காம அதுல இருந்து கத்துக்கிட்டு நீங்க இன்னும் புத்திசாலி ஆயிடுறீங்க. இவ்வளோ நாளா நான் அப்படி இல்லை. இப்போ இந்த பூவோட சேர்த்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஓ, தன்னடக்கம். ஏங்க உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வண்டியை நிறுத்தவா? வேண்டாம் 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 வேண்டாம். நான் சொல்றதை கேட்டுக்கிட்டே அப்படியே கடைக்கு வண்டியை திருப்புங்க. நாம ரொம்ப நேரமா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம். உத்தரவு. சரி, அது என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த பைக் நமக்கு மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தான் சொந்தம்னு சொல்லிடுங்க. ஆதி, செந்தில், யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? அது ஆதிக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க. ஆனா அவன்கிட்ட லைசன்ஸ் இல்லை, அதனாலதான் அவனை லைசன்ஸ் எடுத்துட்டு வண்டியை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். செந்தில் கூட எங்கேயாச்சும் போகணும்னு சொன்னா வண்டி எடுத்துட்டு போகட்டுங்க. அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது அவசரமா வண்டி தேவைப்பட்டா நாம நம்மளோட சின்ன வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படி பார்க்க கெத்தா இருக்கும்ல. சொல்லிட்டீங்களா? செஞ்சிடலாம். சரி, இப்ப வண்டி எங்க போகுது? கடைக்கு திருப்புங்கன்னு சொன்னேன். அது கேக்குற மாதிரி தெரியல. ஏங்க, இது என் ஆசைக்கு ஒரே ஒரு ரவுண்டுங்க, ப்ளீஸுங்க. சரி, ஒரே ஒரு ரவுண்ட் தானே? வேணா ஒரு 10-15 ரவுண்ட் போவோம். எப்படிதான் இவங்களால எப்பவுமே எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்க முடியுது? உங்களை நான் சந்தோஷமா பார்த்துக்கணும் சந்தியா. ஏங்க, ஒரு 50 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். எதுக்கு? கடையிலயும் வீட்லயும் மாடா கிடந்து உழைக்கிறேன், ஒரு 50 ரூபாய்க்கு யோசிக்கிறீங்க? கொடுங்க, சொல்றேன். எதுக்குன்னு சொன்னா கூட 50 ரூபாய் வேணாலும் நான் தரேன். ஐயோ எப்பா, டே குடுத்துற போறீங்க. முதல்ல ஒரு 50 ரூபாய் கொடுங்க. வெயில் ஓவரா இருக்கு, எனக்கு ஜூஸ் குடிக்கணும். ஏய், வீட்ல இருந்து தானே வர்ற, அங்கே ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இப்பதான் யாரோ கூட 50 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. இப்ப தர போறீங்களா இல்லையா? போ. டே ஹரி, அக்கா இங்க வாடா. சொல்லுங்கக்கா. இந்தா ஜூஸ் வாங்கிட்டு வா போ. டே டே டே, ஒரு நிமிஷம். என்னக்கா?
நீ ஒரு ஜூஸ் வாங்கிக்கோடா. சரிக்கா. போ. பா, என்ன வெயிலு. ஏங்க ஒரு கொடுமைய பாத்தீங்களா? என்ன? உலகமே தலகீழ போனாலும் இதுங்க ரொமான்ஸ் தான் பண்ணும். ஏன் அர்ச்சனா வந்ததுல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்க? என்ன பண்ண? என் புருஷன் சாமர்த்தியத்துக்கு நான் புலம்பதான் செய்ய முடியும். உங்க கூட பிறந்தவர் தானே. அங்க பாருங்க, நடு தெருவுல பைக்ல ஜாலியா சுத்துறாரு. யாரு? சரவணனா? அந்த சந்தியாவும் தான். ஏய், அவங்க பைக் அவங்க சுத்துறாங்க. விட, உனக்கு என்ன பொறாம? உனக்கு என்னவா? காலையில ஆதி பைக்க கேட்டப்போ அவ எப்படி பேசினா பாத்தீங்கல்ல? அதே நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கும். ஏய், நான் போய் பைக்லாம் கேட்க மாட்டேன். அதனால நீ புலம்பாம கொஞ்சம் அமைதியா இரு. இனிமே 2 பேரும் ஜாலியா பைக்ல எங்க வேணாலும் போவாங்க. உங்க அண்ணன் சந்தியா கூட சேர்ந்துக்கிட்டு உங்க அம்மாவையும் ஏமாத்திட்டு போவாரு. ஆனா உங்க அம்மாக்கு உலகத்திலேயே நல்ல புள்ள உங்க அண்ணன் மட்டும்தான். இந்த அர்ச்சனா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன வேலையை பார்க்க விடு. அதானே, பொண்டாட்டி சொல்றத கேட்டிருந்தா தானே நம்ம என்னைக்கோ பைக் வாங்கி இருந்திருப்போம். இப்ப அடுத்தவங்களை பார்த்து எங்கன்னு தொடர்பில் என் தலையில எழுதி வச்சிருக்கான். அர்ச்சனா, கவர்ல ஜில்லுன்னு ஜூஸ் வந்துருச்சு, குடிச்சு உன் புகைச்சல கொஞ்சம் ஆத்திக்கோ. எனக்கு வீடு வரைக்கும் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன அர்ச்சனா, மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? ஜூஸை குடிச்சிட்டு கடையை பார்த்துக்கோ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கடவுளே, அத்தை போன் எடுக்கணும், அத்தை தான் எடுக்கணும். ஹலோ, யாருங்க? ஐயா, அத்தை சூப்பர். ஹலோ, கேக்குதா? யாரு பேசுறீங்க? அத்தை, நான்டா அர்ச்சனா பேசுறேன். என்னடி போன் எடுத்துட்டு இப்படி அமைதியா இருக்க? எத்தனை தடவை ஹலோ ஹலோன்னு கத்துன? சாரி அத்தை, நீங்க பேசுனது எனக்கு சரியா கேட்கல, அதனாலதான். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. அது அத்தை, இவரு அங்க இருக்காரான்னு கேக்குறதுக்கு தான் கால் பண்ணேன். செந்திலா? ஆமா அத்தை. இதோ இப்பதான் வந்தான், ரூம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளவு நேரம் அவன் அங்கதானே இருந்தான்? அதுக்குள்ள என்ன போனு? அப்படி என்ன அவசரம்? அது அத்தை, அவர்தான் இது சரவணன் மாமா கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கடையில இருக்காரான்னு பார்க்க சொன்னாரு. ஆனா சரவணன் மாமா இங்கதான் இருக்காரு, ஆனா கடையில இல்ல. என்ன? என்னடி உளற? ஐயோ அத்தை, நான் உளறல அத்தை, நிஜமா தான் சொல்றேன். இந்த சரவணன் மாமாவும் சந்தியாவும் தெருவுல ஹீரோ ஹீரோயின் மாதிரி பைக்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் நான் பார்த்தேன். கடைய அம்போன்னு விட்டு பண்றது நல்லாவாத்த இருக்கு. சரி சரவணன் மாமா இங்கதான் இருக்காருன்னு சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். அவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாதான் நமக்கு நல்லது. சூரக்காத்த போல வராங்க, அந்த சந்தியாவை சுழட்டி போட்டு குமுற போறாங்க. பாஸ்கர் இப்ப எதுக்கு என்ன பார்க்கணும்னு வர சொல்லிருக்காரு? நான் டல்லா இருக்கேன்னு நினைச்சு பேச கூப்பிடுறாரா, இல்லைன்னா இந்த விக்கி பூந்து ஏதாவது கேம் ஆடுறானா? ஒன்னும் புரியலையே. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சா இவ வேற வந்து குழப்புறானே. ஐயோ, இவனா? இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? இப்ப எடுத்து பேசுறதா வேண்டாமா? அப்பா, கட் ஆயிடுச்சு. ஐயோ, திரும்பவும் பண்றான். ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுற போறான். பேசாம பேசிடுவோமா? ஹலோ ஹலோன்ற என் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குமே. இப்போ உனக்கு என்ன வேணும்?
ஒரு காலத்துல எவ்வளவு ஆசையா என்கிட்ட பேசுவ, இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சுல. தேவையில்லாம பேசாத விக்கி. அந்த பழைய காலம்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அத சொல்லு. சரி ஓகே. இப்போ பாஸ்கரை பார்க்க தானே கிளம்பிட்டு இருக்க? என்ன ஷாக்கா? ஆமா, அவர்தான் பார்க்க போறேன். அதுக்கு என்ன இப்போ? இது ஒண்ணு இல்ல, அவனை நீ இப்ப பார்க்க கூடாது. ஏன்? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்ல, உனக்கு தான் பிரச்சனை. அதையும் மீறி நீ பாஸ்கரை பார்க்க போனா அப்புறம் உனக்கும் எனக்கும் கடந்த காலத்துல என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி எப்படிலாம் ஊர் சுத்தணும், எங்கெங்கெல்லாம் போனோம், இது எல்லாத்தையும் பாஸ்கர் கிட்ட தெளிவா சொல்லு. தலைவன் வேற இப்போ என் மேல ரொம்ப மதிப்பா இருக்காப்ல. நீ சொல்றத நம்புறானோ இல்லையோ, ஆனா நான் சொல்றத நம்புறான். வேணா விக்கி, நமக்கு இடையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது என்னோட வாழ்க்கை. இதுல தேவையில்லாம நீ விளையாடாத. இப்பதான் நம்ம ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே முடிச்சுக்கலாம்னு சொன்னா எப்படி? பாஸ்கரை பார்க்க இப்ப நீ போக கூடாது. ஓகே வச்சலாம், வச்சுட்டா பாய். ஹலோ பாரு, கிளம்பிட்டியா? பார்வதி, பார்வதி, என்னாச்சு? ஹே பாரு, சொல்லுங்க. கிளம்பிட்டியான்னு கேட்டேன். நான் ஆல்ரெடி இங்க வந்துட்டேன் பார்வதி. பார்வதி, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரத்துல நீங்க வருவ? நான் வரல. வரலன்னா இன்னும் வரலன்றியா, இல்ல இன்னைக்கு வரவே இல்லன்றியா? நான் இன்னைக்கு வரல. ஏன் இன்னைக்கு வரதா சொன்னியே? நான் சொல்றேன், ஆனா இன்னைக்கு எனக்கு வேற பிரச்சனை. நான் வரல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் அப்புறம் பேசுறேன். பாரு பாரு, ஒரு நிமிஷம். ஏன் இப்படி பண்றா? என்ன அவாய்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறா? ஒருவேளை விக்க சொன்ன மாதிரியே என்னை பிடிக்காம போயிடுச்சா? ஐயோ, ஏங்க என்னங்க? அத்தைங்க. எங்க? போச்சு. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? வாங்க பாத்துக்கலாம். ஐயோ, அம்மா வாங்கம்மா, எப்பமா வந்தீங்க? டே சக்கரை, இப்போ ஒரு ஸ்வீட் போட்டேனே, அம்மா கொடுத்தியா? இதோ கொடுத்துட்றேண்ணே. டேய், உங்க அண்ணன் எனக்கு அல்வா கொடுக்க சொல்றான், போய் எடுத்துட்டு வா. அம்மா இல்லம்மா, நான் நீ சும்மா இருடா, நான் அவகிட்ட பேசணும். சந்தியா, அத்தை. நீ இப்ப எதுக்காக கடைக்கு வந்த? எதுக்குன்னே தெரியாம வந்தியா? அது இல்லத்த, சாப்பாடு கொடுக்க வந்தேன். அப்போ சரவண சாப்பிட்டானா? என்ன சரவணா, நீ சாப்பாடு சாப்பிட்டுட்டியா? என்ன எனக்கு பதில் சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சரவண சாப்பிட்டானா இல்லையா? இல்லத்த. என்ன சந்தியா இது? அவனை கடை வேலை பார்க்க விடாம, சாப்பிடவும் விடாம, இந்த நேரத்துல இந்த ஊர் சுத்துறதெல்லாம் தேவையா? அப்போ இதுக்குதான் நீ தினமும் கடைக்கு வரியா? இல்ல அத்தை. அம்மா, அண்ணன் புது பைக் வாங்கினார்லம்மா. நீ பேசாத, அமைதியா இரு. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. சொல்லு சந்தியா, தினமும் இப்படிதான் நடக்குதா? இல்லத்த. இல்லம்மா, அவங்க வேணாம் தான் சொன்னாங்க. நான் தான் சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு. அது சரி, தொழிலை விட்டுட்டு கடைய விட்டுட்டு நீ பைக்ல ஊர் சுத்த போனியா? இத நான் நம்பணுமா சரவணா? இவளுக்காக நீ இன்னும் என்கிட்ட போய் சொல்ல பாக்குறியா? இல்லம்மா, அதான் உண்மை. அவங்க வேணாம் தான் சொன்னாங்க. நான் தான் ஒரு ரவுண்டு போலான்னு வற்புறுத்தி கூட்டிட்டு போனேன்.
மத்த எல்லாருக்கும் எவ்வளவோ பாடம் எடுப்ப. அவன் கூப்பிட்டதும் நீ பைக்ல ஊர் சுத்த போயிட்டியா? இதுதான் ஒரு நல்ல பொண்டாட்டி கழகா சந்தியா? அவனுக்கு நீதான் எடுத்து சொல்லிருக்கணும் இல்ல? மன்னிச்சிடுங்க அத்தை, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சரி சரி, சரவணனுக்கு நானே சாப்பாடு போடுறேன். வீட்ல நிறைய வேலை இருக்கு, போய் பாரு போ. சரிங்க அத்தை. என்னடா ரெண்டு பேரும் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? வா வந்து சாப்பிடு. சரவணா, நீயும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா எதுக்கு எப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு. நல்லா அள்ளி சாப்பிடு சரவணா. இப்படி தொழில விட்டுட்டு பைக்ல ரவுண்ட் அடிக்க போகணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு சரவணா, ரொம்ப தப்பு. உனக்கு உன் பொண்டாட்டி கூட பைக்ல போகணும்னு ஆசை இருந்தா லீவு நாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போ. யாரு வேண்டான்னு சொன்னா? சரி, இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கவா உனக்கு? இல்ல வேணாமா, போதும். சாப்பிடு. உனக்குடா போதுமா? சரவணா, இப்படி உனக்குன்னு பைக் வாங்குறது, பொண்டாட்டி கூட பைக்ல போகணும்னு நினைக்கிறது, இதையெல்லாம் பார்த்தா என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க வேற யாரு இருக்க முடியும் சொல்லு? ஆனா நம்மள யாரும் தப்பா சொல்ற அளவுக்கு போயிடக்கூடாது சரவணா. எனக்கு போன் பண்ணி உங்க பையன் கடையை போட்டுட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இந்த ஊரே உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்குன்னு தெரியும்ல? இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரவணா. நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஓ, சரவணன் மாமா சாப்பிட்டு இருக்கீங்களா? இல்லத்த, உங்க பையன் தான் மிச்சர் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க. அங்கதான் இருக்க அர்ச்சனா, நீ எடுத்துக்கோ. நானா? இரு இரு, நான் எடுத்து தரேன். சரவணா, அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அர்ச்சனா கூட நீயும் சந்தியாவும் பைக்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட சிண்டு முடிச்சு விட பார்த்தா. என்கிட்ட நடக்குமா? ஏன் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? அண்ணா, அம்மா தூள் கலப்பிட்டாங்க. டேய் பேசாம சாப்பிடுறா. சரிண்ணா. என்ன இது இப்படி போட்டு கொடுக்குது? ஏற்கனவே இவருக்கு நம்மள கண்டா ஆகாது. ச்சே, எப்ப பாரு இதுகிட்டே வந்து நம்ம மாட்டிக்கிறோம். என்ன அர்ச்சனா, சொல்லி கொடுத்துட்டேனேன்னு மனசுக்குள்ளேயே என்ன திட்டுறியா? ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லத்த. இன்னும் எனக்கு காணுமே அவரை தேடிட்டு இருப்பாரு. அதான் சீக்கிரமா போயிடலான்ட்டு. ஏந்தா புடி, பாத்து போ. மிச்சர் பத்திரம். சரிங்க அத்தை. அம்மாவுக்கு ஏன் மேலேயோ சந்தியா மேலேயோ கோவம் இல்லை. எங்களை யாராச்சும் ஒரு வார்த்தை தப்பா பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சந்தியா கிட்ட இதை சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.